1 நாளாகமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நான் என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு ஒரு இடத்தையும் ஏற்படுத்தி அவர்கள் தங்கள் ஸ்தானத்திலே குடியிருக்கவும் இனி அவர்கள் அலையாமலும் முன்போலும் நான் என் ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் நியாயாதிபதிகளை கட்டளையிட்ட நாள் முதல் நடந்தது போல் நியாயக்கேட்டின் மக்களால் இனி சிறுமைப்படாமலும் இருக்கவும் அவர்களை நாட்டினேன். எல்லாரும் சொல்லுங்க, அவர்களை. இன்று கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தை கர்த்தர் குறித்த ஸ்தானம். எல்லாரும் சொல்வோம், கர்த்தர் குறித்த ஸ்தானம். ஆண்டவர் நமக்கென்று ஒரு ஸ்தானத்தை, ஒரு இடத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இங்கே 2 காரியங்களை இந்த வசனத்திலிருந்து நாம் பார்க்க போகிறோம். 1 நாளாகமம் 17ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே தங்கள் ஸ்தானத்திலே குடியிருக்கவும், இது முதலாவது காரியம். அப்போ ஸ்தானத்திலே குடியிருக்க வைக்கிறார். நமக்கென்று ஒரு ஸ்தானத்தை ஏற்படுத்துகிறவர் மட்டுமல்ல, அதிலே குடியிருக்க செய்கிறவர். 2வதாக கடைசி பகுதிக்கு வாங்க, அவர்களை நாட்டினேன். அந்த வசனம் எப்படி முடியுது? அவர்களை. அப்போ குடியிருக்க செய்வது முதல் அனுபவம், அந்த ஸ்தானத்திலே நாட்டுவது 2வது அனுபவம். ஆண்டவர் ஸ்டெடியா வைப்பார் உங்களை. நீங்க அங்கும் இங்கும் அசையாதபடி ஆண்டவர் உங்களை உறுதியாய் ஆண்டவர் நிலை நிற்க உதவி செய்கிறார். உபாகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திற்கு நாம் வரும்போது, உபாகமம் 2ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை நாம் பார்க்கும்போது, கர்த்தர் அவர்களை இவர்களுக்கு முன்பாக அழிய பண்ண இவர்கள் அவர்களை துரத்தி விட்டு அவர்கள் இருந்த ஸ்தானத்திலே குடியேறினார்கள். சத்துருக்கள் இருக்கிற ஸ்தானத்தில் இருந்து அவர்களை அகற்றி விட்டு அல்லது துரத்தி விட்டு ஆண்டவர் அந்த ஸ்தானத்திலே தம்முடைய பிள்ளைகளை குடியிருக்க வைக்கிறார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? உங்களை ஆண்டவர் குடியிருக்க வைப்பதற்காக ஒரு ஸ்தானத்தை அவர் முன்குறித்திருக்கிறார். அந்த ஸ்தானத்திலே ஒருவேளை சத்துருக்கள் இருந்தாலும், ஒருவேளை தேவனுக்கு பயப்படாத ஒருவன் இருந்தாலும், அந்த ஸ்தானத்தை விட்டு அவனை அகற்றி விட்டு அந்த இடத்திலே கர்த்தர் உங்களை நிலைநிறுத்த அவர் போதுமான வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நல்ல உற்சாகமா ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? செகண்ட் சர்வீஸ் கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கும், நடத்துறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா நீங்கள் எல்லாம் நிறைய பேர் நல்ல திருப்தியாக பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு வந்திருப்பீங்க. அப்படியே ஒரு கிறக்கம் வரும், அதெல்லாம் கடந்து உங்களை கொண்டு போகணும். கர்த்தருடைய கிருபை இருப்பதாக. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். சரி, எப்படி வந்தாலும் பிரச்சனை இல்லை, நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை கேளுங்கள். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு 5 காரியங்களை தேவன் அந்த ஸ்தானத்திலே தம்முடைய பிள்ளைகளை வைத்திருப்பதை குறித்து ஒரு 6 காரியங்களை நான் வேகமாக சொல்கிறேன். விளக்கம் கொடுக்க டைம் இருக்காது, ஏனென்றால் அது என்னுடைய செய்தி அல்ல. கர்த்தர் குறித்த ஸ்தானம், அந்த ஸ்தானத்திற்கு நம்மளை கொண்டு வர்றதுக்கு ஆண்டவர் எப்படி நம்மை நடத்துகிறார், எந்த பாதையில் நம்மளை கர்த்தர் நடத்துகிறார் என்பதை தான் இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு பேச போகிறார். இதற்கு முன்பாக ஒரு இன்ட்ரோடக்ஷன். இந்த ஸ்தானம், அதை குறித்து நீங்கள் அறியணும். ஏதோ ஸ்தானம்னு பிரசங்கம் வந்தார், என்னன்னு விளங்காமலே போயிடக்கூடாது. ஆகவே ஒரு 6 காரியங்களை வேகமாக சொல்கிறேன், குறித்து கொள்ளுங்கள். எஸ்தர் 4ஆம் அதிகாரம் 14வது வசனம். எஸ்தரை கர்த்தர் வைத்த ஸ்தானம். இது முதலாவது. எங்க வைத்தார் என்றால் அரண்மனையில். இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியாய் இருக்கும்படி உனக்கு என்ன மேன்மை? ராஜ மேன்மை கிடைத்திருக்கிறது. இது எஸ்தருக்கு கர்த்தர் கொடுத்த ஸ்தானம். ரூத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 11வது வசனம். அங்கே ரூத்துக்கு கர்த்தர் கொடுத்த ஒரு ஸ்தானத்தை நாம் பார்க்க முடியும். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, உன் வீட்டிலே வருகிற மனைவியை. போவாசை பார்த்து ஜனங்கள், மூப்பர்கள் சொல்றாங்க, தேவனுடைய பிள்ளைகள், உன் வீட்டில் வர்ற மனைவியை கர்த்தர் இஸ்ரவேல் வீட்டை கட்டுவித்த 2 பேராகிய ராகேலை போலவும் லேயாளை போலவும் வாழ்ந்திருக்க செய்வாராக. ஸ்தோத்திரம். இந்த ரூத்துக்கு கிடைத்த ஆசீர்வாதம் என்ன? ராகேலை போல ஆண்டவர் லேயாளை போல
இவளை அந்த ஸ்தானத்துல கொண்டு வந்து உயர்த்துகிறார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? எங்கேயோ இருந்தவள், புறஜாதியா இருந்தவள், சபிக்கப்பட்ட இடம் மோவாப் தேசம். சபிக்கப்பட்ட இடம் மோவாப் தேசம். எப்படி அந்த தேசம் உருவானது? லோத்துடைய பிள்ளைகள் மூலமாக முறைகேடான சந்ததி வந்து ஸ்தோத்திரம் மோவாபியர் அம்மோனியர் என்று பிரிந்தார்கள். லோத்து ஸ்தோத்திரம் அவன் கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படியாமல் போன போது அவன் ஆண்டவர் சொன்ன இடத்துக்கு போகல, அவனா ஒரு இடத்துக்கு போறான். அப்படி சரி பிழைச்சு போன்னு விட்டுட்டார். மனைவி இழந்தான். ஸ்தோத்திரம் 2 பெண் பிள்ளைகளோடு தான் போகிறான். அங்கே போன போது ஸ்தோத்திரம் இவன் மதி மயங்கி விட்டான். அப்படி முறைகேடான சந்ததி வந்ததின் விளைவாகத்தான் ஒன்று மோவாபியர், இன்னொன்று அம்மோனியர். இந்த மோவாப் தேசம் சபிக்கப்பட்ட தேசம். அங்க யாரும் போக மாட்டாங்க, அங்க உள்ளவங்களோட பேச மாட்டாங்க. அப்படிப்பட்ட தேசத்தில் இருந்த ஒரு பெண் அந்த இடத்திலிருந்து என் தேவன் எனக்கு போதும் என்று சொல்லி ஆண்டவரண்டை வந்தபடியினால் கர்த்தர் அவளுக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்காலத்தை, இஸ்ரவேல்ல உள்ளவங்களுக்கு கிடைக்காத பாக்கியத்தை கர்த்தர் அந்த ரூத்துக்கு கொடுத்தார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லாமா? சிலர பிந்தி வருவாங்க, நம்மளை முந்தி போயிடுவாங்க. ஆண்டவருடைய ராஜ்யத்தில் அதான் நடக்கும். ஆமென். லேட்டா தான் வருவாங்க, ஆனா ஆண்டவருக்குள்ள அவங்க எடுக்கிற தீர்மானம் உறுதியா இருப்பாங்க. ஆண்டவர் எல்லாரும் விட டாப்ல கொண்டு போவார். அல்லேலூயா. என்னாச்சு? அல்லேலூயா. எங்களெல்லாம் ஓவர்டேக் பண்ணக்கூடாங்க, நாங்க ரொம்ப வருஷமா இருக்கோம்னு சொல்றீங்களா? நீங்க டெவலப் ஆயிட்டே இருந்தா உறுதியா இருக்க நீங்களும் போகலாம். நம்ம நிற்கிற நிலையிலே இருந்தோம்னா பின்னால வர்றவங்க ஃபாஸ்டா மேலே ஏறிடுவாங்க. ஆமென். ஸ்தோத்திரம். இஸ்ரவேல் அப்படியே சோர்ந்து போய் இருக்கு, நகோமியே சோர்ந்து போயிட்டான். ஸ்தோத்திரம். ஆனா ரூத் மோவாபிய ஸ்திரீ, புறஜாதி மார்க்கத்திலிருந்து வந்தவள், எல்லாரையும் ஓவர்டேக் பண்ணிட்டான். உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். இதை பார்த்த ஆண்டவர் அவர் மனசு அப்படியே ஸ்தோத்திரம் குளிர்ந்துருச்சு. ஆண்டவரை அப்படியே சில் பண்ணிட்டான். ஆண்டவரை குளிராக்கி இப்படி ஒரு வார்த்தையை சொன்ன போது சும்மா ஏமாத்தல, உண்மையா சொன்னா. அந்த வார்த்தையை கேட்ட ஆண்டவர் அவளை தூக்கி மேல வைக்கிறார். இது ரூத்துக்கு கர்த்தர் கொடுத்த ஸ்தானம். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லாமா? தேவனுடைய ஊழியத்துல, சபையில, தேவராஜ்யத்துல இவங்க தான் ஃபர்ஸ்ட், இவங்க தான் செகண்ட்னு சொல்லவே முடியாது. அவரவருடைய கிரியைகளுக்கு ஏற்ற பிரகாரம், அவரவருடைய அர்ப்பணத்துக்கு ஏற்ற பிரகாரம் கர்த்தர் அவர்களை ஸ்தானத்துல கொண்டு வைக்கிறார். அல்லேலூயா சொல்லாமா? மூன்றாவதாக யாத்ராம 28:1, எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படிக்கு நீ ஆரோன, நாதாப், அபியூ, எலெயாசார், இத்தாமார் என்னும் ஆரோனின் குமாரரை நீ பிரித்து உன்னிடத்தில் சேர்த்துக் கொள்வாயாக. இது மூன்றாவது ஒரு ஸ்தானம். இது கர்த்தருடைய ஊழியத்திற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு ஸ்தானம். ஆரோனுக்கு கர்த்தர் கொடுத்த ஸ்தானம். நான்காவது யோசுவா 1:5, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. தெரிஞ்சா சொல்லுங்களேன் இந்த வசனத்தை. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம், இப்படி சொல்ற எல்லாம் ஏற்றுதான் வருவாங்கள. இப்படி சொன்னா ஒண்ணு நடக்க. எல்லாரும் சொல்லுங்க, நான் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம். இப்படி சொல்லுங்க, நான் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் எனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. மோசையோடு இருந்த தேவன் என்னோடும் இருக்கிறார். அவர் என்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை. இந்த ஸ்தானத்தை கர்த்தர் யோசுவாவுக்கு கொடுக்கிறார். ஐந்தாவது எரேமியா 1:5, நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னமே உன்னை அறிந்தேன். நீ கற்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன். எரேமியாவுக்கு கர்த்தர் கொடுத்த ஸ்தானம் தீர்க்கதரிசி என்கிற ஸ்தானம். யோசுவாவுக்கு கர்த்தர் கொடுத்த ஸ்தானம் ஜனங்களை வழி நடத்துகிற ஸ்தானம். கானானை பங்கிட்டு கொடுக்கிற ஒரு ஸ்தானம். 12 கோத்திரங்களுக்கும் பிரித்து கொடுக்கிற வேலை யாரிடத்தில் ஒப்படைக்கப்பட்டது? யோசுவாவின் இடத்தில் ஒப்படைக்கப்பட்டது. இது கர்த்தர் யோசுவாவுக்கு கொடுத்த ஒரு ஸ்தானம். ஆறாவது, புதிய ஏற்பாட்டிலையும் ஒரு ஆளை காமிச்சிருவோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 9:15 இஸ்ரவேல் வீட்டாருக்கும் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிப்பதற்காக நான் தெரிந்து கொண்ட
பாத்திரமாயிருக்கிறான். இது பவுலுக்கு கர்த்தர் கொடுத்த ஒரு ஸ்தானம். ஆமென். இப்ப யோசித்து பாருங்க, ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் ஒரு ஸ்தானத்தை வைத்திருக்கிறார். என்னுடைய ரோல் என்ன, என்னுடைய ஸ்தானம் என்ன, அறியவும் அதில் நிற்கவும் கர்த்தர் உதவி செய்வாராக. கர்த்தர் நம்மை வைத்த ஸ்தானத்தை விட்டு நாம அசையக்கூடாது. நீதிமொழிகள் 27ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுகிறது. ஒவ்வொரு வசனக்கும் விளக்கம் கொடுத்தா டைம் ஆயிரும். ஒரே வார்த்தையில 2 மணி நேரம் பேசிட்டு போகலாம். ஆனா வசனங்களை கொடுக்கிறேன், குறித்து கொள்ளுங்கள். தன் கூட்டை விட்டு அலைகிற குருவி எப்படி இருக்கிறதோ அப்படியே தன் ஸ்தானத்தை விட்டு அலைகிற மனுஷனும் இருக்கிறார். ஒரு ஸ்திரத்தன்மை இல்லை. இன்னைக்கு இங்கே நாளைக்கு அங்கே இப்படியே போயிட்டு இருப்பாங்க. சிலர் வாழ்க்கை அப்படிதான் இருக்கும். அப்படி இல்லை. ஒரு குருவி தன் ஸ்தானத்தை விட்டு அலைஞ்சிட்டு இருந்ததுன்னா அது ஒரு நாள் ஒரு இடத்துல நிலையா வீட்டை கட்டி என்ன செய்ய முடியாது, குடியிருக்க முடியாது. கர்த்தர் உங்களுக்கு ஒரு ஸ்தானத்தை வைத்திருக்கிறார் என்றால் அதில் நீங்க வீடு கட்டி குடியிருப்பது மாத்திரம் அல்ல, அங்கே நாட்டவும் கர்த்தர் உங்களுக்கு கிருபைகளை தருவார். நாட்டப்படுகிற அனுபவம். ஆமென். இது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். குடியிருப்பது ஒரு ஆசீர்வாதம், அதிலே நாம் நாட்டப்பட்டிருப்பது அதிலும் மேலான ஆசீர்வாதம். நாட்டப்பட்டிருப்பது மேலான ஆசீர்வாதம். நம்முடைய ஸ்தானத்திற்கு நம்ம வரணும். ஆண்டவர் நம்மளை வைத்த ஸ்தானம், அந்த இடத்துல நம்ம நிற்கும் போது தான் கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை நம்ம பார்க்க முடியும். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? பாருங்க, உலகத்துல ஸ்தானத்தை விட்டு அலைகிறவங்க குடும்பங்கள் உடைந்து போகிறது. நல்ல வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க, திடீர்னு ஒரு ஆசை வரும், வெளிநாட்டுக்கு வா, போயிடுவாங்க. மனைவி பிள்ளைகள் எல்லாம் விட்டு, ஸ்தோத்திரம், இங்கே வர்றதுக்குள்ள எல்லாமே போயிடும். தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு எத்தனை குடும்பங்கள் ஜெபத்துக்காக வர்றாங்க, கவுன்சிலிங்காக வர்றாங்க. என்ன பிரச்சனை? கணவன் ஒரு பக்கம், மனைவி ஒரு பக்கம், பிள்ளைகள் ஒரு பக்கம், அது குடும்பமே இல்லை. தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் வைத்த இடத்துல எல்லாரும் நல்ல சொந்த வீடு கட்டி குடியிருக்கணும். ஆமென். எவனா சொல்லுவான், வெளிநாட்டுக்கு வா, வெளியூருக்கு வா, உனக்கு இன்னும் ஒரு 1,00,000 ரூபா கிடைக்கும். போயிடாதீங்க. ஆண்டவர் வைத்த ஸ்தானத்தில் இருங்க. ஆமென். பணம் சம்பாதிக்கலாம், உடஞ்ச குடும்பத்தை சேர்க்க முடியாது. பணம் சம்பாதிக்கலாம், ஆவிக்குரிய ஐக்கியம் இருக்காது. பணம் சம்பாதிக்கலாம், சபை ஐக்கியம், சர்ச் ஃபெல்லோஷிப் இருக்கா உங்களுக்கு? ஆண்டோடைய வார்த்தை இருக்கணும். சரி சொல்லுவாங்க, எங்கேயோ ஒரு சர்ச்சுக்கு போனால் போதும், எங்கேயாவது ஒரு சர்ச்சுக்கு போனால் போதும். அதுவல்ல வாழ்க்கை. ஆண்டவர் என்னை வைத்த இடத்துல நான் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். ஒரு வசனத்தை மட்டும் காமிச்சு தர்றேன், எப்படி நம்ம ஆராதிக்கணும், எங்கே ஆராதிக்கணும். பைபிளில் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அந்த ஒரு வசனத்தை மட்டும் குறிச்சுக்கிடுங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கர்த்தர் சொல்ற ஸ்தானத்துல தான் ஆராதனையும் செய்யணும். ஆமென். உங்களை இந்த இடத்துல கர்த்தர் கொண்டு வந்து இந்த சபையில் வச்சிருக்கிறாருன்னா கண்ணை மூடுற வரைக்கும் ஆராதிக்க கர்த்தர் கிருபைகளை தருவாராக. ஆதியாகமம் 22:2 எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. அப்பொழுது அவர் உன் புத்திரனும் உன் ஏக சுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல், எல்லாரும் திரும்ப வாசிங்க. அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு. எங்கனாலும் போய் ஒரு இடத்துல ஆராய்ச்சிருவோம், அப்படி இல்லை. எனக்குன்னு கர்த்தர் ஒரு இடத்தை வச்சிருக்கிறாரு, எனக்குன்னு ஒரு ஸ்தானத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அங்கே நான் வந்து கர்த்தரை ஆராதிக்க வேண்டாம். எத்தனை பேர் ஒத்துக்கொள்றீங்க? நான் சொல்லல, பைபிள் சொல்லுகிறது. ஆமென். ஸ்தோத்திரம். எனக்கென்று ஒரு இடம், எனக்கென்று ஒரு பாஸ்டரை தான் வச்சிருப்பார். ஊர் முழுசா பாஸ்டர் இருப்பாங்க, உங்களுக்குன்னு ஒரு பாஸ்டர் தான் இருப்பாங்க. எத்தனை பேர் ஒத்துக்கொள்றீங்க? ஆமென். ஸ்தோத்திரம். இந்த இடத்துக்கு வந்துட்டீங்கன்னா இந்த சபை தான் உங்களுக்கு சபை, இங்கே தான் உங்களுக்கு பாஸ்டர். ஆமென். ஸ்தோத்திரம். இல்லை, நிறைய பேர் எனக்கு தெரியும், தெரிஞ்சக்காய் ஸ்தோத்திரம். ஆனால் பாஸ்டர் ஒரு ஆள் தான் இருக்க முடியும். அல்லேலூயா. மெய்ப்பன் எத்தனை பேர் தான்? ஒரே மெய்ப்பன் தான். ஒரு மந்தைக்கு ஒரு மெய்ப்பன். அதுக்கு உதவியா நிறைய பேர் இருக்கலாம், தப்பு இல்லை. மெய்ப்பன் ஒன்று தான்.
ஆமென், ஸ்தோத்திரம். ஆகவே அவர் குறித்த இடம், ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொல்றாரு, ஏதாவது ஒரு மலையில போய் அவனை பலியிடுன்னு சொல்லல, நான் உனக்கு குறிக்கும் மலையில போய் பலியிடு. நான் குறிக்கிற இடம், நான் சொல்லுகிற ஸ்தானத்துக்கு வந்து என்னை ஆராதித்தால் தான் உங்களை நான் ஆசீர்வதிக்க முடியும். பின் நாட்கள்ல இந்த ஈசாக்க பலியிட்ட இடத்துல தான் பலியிடுவதற்கு கர்த்தர் சொன்ன இடத்துல தான் அவரை ஆராதிப்பதற்கான தேவனுடைய ஆலயத்தை சாலமோன் மூலமாக கர்த்தர் கட்டுகிறார். எந்த இடத்துல ஈசாக்க பலியிடுவதற்கு ஆபிரகாமுக்கு கர்த்தர் சொன்னாரோ அந்த இடத்துல அவன் கீழ்ப்படிந்த போது, அந்த மகனையே பலியாய் ஒப்பு கொடுத்த போது கர்த்தர் சொன்னார், இல்லப்பா வேண்டாம், உன் பிள்ளைய பலியிடாத, என்றென்றைக்கும் எனக்கு பலி செலுத்துவதற்காக ஒரு ஆலயத்தை பின் நாட்களில் எங்கே ஏற்படுத்துவேன் என்பதை மனதிலே திட்டமும் தீர்மானமும் செய்த தேவன், அன்றைக்கு அவனுடைய கண்கள் ஒரு ஆட்டுக்கடாவை பார்த்தது. அந்த புதருக்குள் இருந்ததை எடுத்து அவர்கள் பலியிட்டு அங்கே கர்த்தருக்கு மகிமையை செலுத்தினார்கள். அங்கேதான் சொல்லுகிறான், யெகோவா ஈரே. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? எந்த இடத்துல யெகோவா ஈரேங்கிற பேர் வந்தது? கர்த்தர் சொன்ன இடத்துல ஆராதிக்க வந்தபோது யெகோவா ஈரே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும். இன்னைக்கு யெகோவா ஈரேன்னு பல தடவை சொல்லிட்டு இருக்கிறோம். எங்க சொல்லணும் தெரியுமா? கர்த்தர் நமக்கென்று குறித்த இடத்துல வந்து ஆராதித்து விட்டு சொல்லணும், யெகோவா ஈரே. எல்லாரும் சொல்லுங்க, யெகோவா கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும். உங்க பிரச்சனைகளை கர்த்தருடைய பர்வதத்தில் அவர் பார்த்து கொள்வார். உங்க போராட்டங்கள், உங்க கவலைகள், உங்கள் வேதனைகளை அவர் பார்த்து கொள்வார். யெகோவா ஈரே கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும் என்று கர்த்தர் என்று ஆபிரகாம் சொல்லுகிறார். ஆண்டவர் சொல்றாரு ஆதியாகமம் 22:16, உன் புத்திரன் என்றும், ஒரே பிள்ளை தான்ப்பா, அதை கூட நீ எனக்காக ஒப்பு கொடுத்தியே, அதை கூட ஒப்பு கொடுத்தியே. ஒரு பிள்ளையா இருந்தாலும் கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்துடுறோம். கர்த்தர் யெகோவா ஈரே எல்லாவற்றையும் பார்த்து கொள்வா. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவரே, ஒன்று உமக்கு, ஒன்று எனக்கு, ஒன்று என் வீட்டம்மாக்கு, ஒன்று தாத்தாக்கு, ஒன்று பாட்டிக்குன்னா 4 திசையில் போயிடும், ஒன்றும் வந்து தேராது. ஆண்டவர் கையில் எல்லாத்தையும் ஒப்பு கொடுக்கணும். ஆமென். கர்த்தர் குறித்த இடத்துக்கு ஈசாக்க கூட்டிட்டு வர்றான். நீங்க ஆத்துமாக்களை எங்க கூட்டிட்டு வரணும்னா, நீங்கள் ஆராதிக்கிற கர்த்தர் உங்களுக்கென்று குறித்த இந்த சபைக்கு கூட்டிட்டு வரணும். அல்லேலூயா. ரொம்ப பரந்த மனப்பான்மை. அங்க இருக்கியா நீ அங்க போ, இங்க இருக்கியா நீ இங்க போ. பிற எதுக்கு நம்மள ஆண்டவர் இங்க வச்சிருக்கிற? நம்ம ஆட்கள் தான் அப்படி இருக்கிறாங்க. மற்ற சர்ச்சில் எல்லாம் நானும் பார்க்குறேன், கொஞ்சம் விட்டா நம்மளே கூப்பிட்டு போயிடுவாங்க. ஆனால் நம்ம ஆட்கள் மட்டும் யாரையும் கூப்பிடுறதில்லை. நீங்கள் விரும்பினால் வாருங்கள். நம்ம லீடர்ஸை எப்படி அனௌன்ஸ் பண்ணுறாங்க, நீங்கள் வேறு எங்கேயும் போகாவிட்டால், அவன் சொல்கிறான், வேற எங்கேயும் போகலன்னா தான் கூப்பிட்டாரு, நான் ஏற்கனவே போயிட்டுருக்கேன், நான் தொடர்ந்து போகிறேங்கிறான். இந்த அறிவிப்பெல்லாம் மாற்றணும். வேற எங்கேயும் போகாவிட்டால், ஜவுளி கடையில் அப்படியா சொல்கிறாங்க, நீங்கள் வேற எந்த இடத்திலும் ஜவுளி எடுக்காவிட்டால் எங்கள் கடையை அணுகவும். எங்கே போறிய போலி எனக்கு பிரச்சனை இல்லை, என் கடைக்கு வாம்பா. ஆனால் சர்ச்சுக்கு கூப்பிடும்போது என்ன சொல்கிறோம், வேறு எங்கேயும் போகாவிட்டால். ஏன் வந்தா என்னன்னு கேட்குறேன். வரட்டும் ஆட்கள், சபை நிரம்பட்டும், தேசம் இயேசுவை அறியட்டும். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லாமா? சத்தியம் இல்லாத இடத்துல இருந்து வரட்டும் ஜனங்கள், வார்த்தை இல்லாத இடத்துல இருந்து ஜனங்கள் வரட்டுமே. போய் அவன் எண்ணத்தை கேட்டு காலம் பூரா உட்கார்ந்து அப்படியே மங்கி எறிகிற விளக்கா இருக்கிற 10 பேரை தூக்கிட்டு வாங்க, ஆண்டவருடைய ராஜ்யத்தை கட்டட்டும். இந்த சபையில் வந்து சத்தியம் இல்லாத இடங்கள்ல இருந்து ஜனங்கள் வரட்டும். ஆமென், ஸ்தோத்திரம். வேற எங்கேயும் போகாவிட்டால், எங்கேயும் அவன் எப்பவும் போயிட்டு தான் இருக்கிறான். வேற எங்கேயும் போகாத ஆள் யாரு? வீட்டில் இருக்கிற லூசுகள் தான் எங்கேயும் போகாமல் சிலது அடைபட்டு கிடக்கு, எங்கேயும் வெளியே வராது. அதுகளை தான் சொல்லணும். அப்படி அல்ல, தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் நம்மை ஒரு ஸ்தானத்தில் வைத்திருக்கிறார் என்றால், ஆபிரகாம் ஈசாக்க கூட்டிட்டு வர்றான். வரும்போது ஈசாக்கு கேட்குறான், பலிமிருகம் எங்கே? அப்பா மறந்துட்டார் போல, வயசாயிருச்சு, 100 வயசுக்கு மேலே ஆயிட்டுல, மறதி வரும். பலிமிருகமே இல்லாமல் வந்துட்டு இருக்காரு, விறகெல்லாம் கொண்டு வராரு, பலிமிருகம் அங்கே. என்ன சொன்ன ஆபிரகாம்?
அந்த இடத்துல ஏறி போகும்போது ஆபிரகாம் சொன்ன வார்த்தையை பாருங்கள், ரொம்ப அற்புதமான ஒரு வார்த்தை. 22ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை பாருங்க. அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆட்டுக்குட்டி எங்கேன்னு கேட்குறான். 7ஆம் வசனத்தில் ஆபிரகாம் சொல்கிறான், தேவன் தமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார். எவ்வளோ பெரிய விசுவாசம்! நம்மளா இருந்தால் என்ன பண்ணியிருப்போம்? நீரெல்லாம் ஒரு மனுஷன் ஐயா, இவ்வளோ நேரம் உண்மையை சொல்லாமல் கூட்டிகிட்டு வந்து எங்கள் அம்மாட்டையாவது கடைசியாக ஒரு வார்த்தை சொல்லிட்டு வந்திருப்பேன். இப்படி ஒரு கொடுமையான தகப்பனாக இருக்கிறாரு. இல்லை, தேவனை நேசிக்கிற ஒரு தகப்பனாக ஆபிரகாம் ஈசாக்குக்கு இருந்தனால கர்த்தர் ஈசாக்கை 100 மடங்கு ஆசீர்வதித்தார். நம்முடைய வைராக்கியம், நம்முடைய பிரதிஷ்டை நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஆமென், ஸ்தோத்திரம். நம்ம செய்கிற ஜபங்கள் நம்முடைய சந்ததிக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் வைத்திருக்கிற ஒரு ஸ்தானம் இருக்கிறது. அந்த ஸ்தானத்திலே நம்மை நிலைநிறுத்த கர்த்தர் விரும்புகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் நிலைநிறுத்துகிற ஒரு ஸ்தானம் இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, அவர் குறித்த இடம், அவர் முன் குறித்த இடத்துல வந்து கர்த்தரை நாம் சேவிக்கும் போது ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ள வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். யெகோவா ஈரே, கர்த்தருடைய பர்வதத்திலே அது பார்த்து கொள்ளப்படும். எல்லாத்தையும் கர்த்தர் பார்த்துக்கிடுவாரு. நாளைக்கு ஒரு பிரச்சனை வருது பாஸ்டர், அதையும் கர்த்தர் பார்ப்பார். பிப்ரவரி மாதம் முதல் வாரத்தில் எங்களுக்கு ஒரு பெரிய காரியம் நடக்கணும், எங்களுக்கு இவ்வளவு தேவை இருக்கு. கர்த்தர் சொல்றார், நான் அதை பார்த்து கொள்வேன். என்ன செய்ய போறோம்? சில விஷயங்களை தொடங்கிட்டோம், முடிக்க முடியாம திணறோம். யெகோவா ஈரே, கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். அந்த வசனம் வேர்ஸ் அழகா சொல்லுது, கர்த்தர் பார்த்து கொள்வார்னு சொல்லல, கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும். அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்த்தருடைய பர்வதம் என்றால் என்ன? ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 2-3 வசனங்களை வாசிக்க போறோம். இதே வசனம் மீகாலையும் இருக்கு, எடுக்க டைம் இல்லை. ஏசாயா 2ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை சேர்ந்து வாசிப்போம். கர்த்தருடைய பர்வதம் என்றால் என்ன? கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதம். எல்லாரும் சொல்லுங்க, பர்வதம் என்னது? ஆலயமாகிய சபதம் கர்த்தருடைய பர்வதம். பர்வதங்களின் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாய் உயர்த்தப்படும். எல்லா ஜாதிகளும் அதற்கு. சர்ச்சுக்குள்ள ஒரு கூட்டம் ஓடி வரப்போதுங்க. கடைசி நாட்கள் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த வசன தீர்க்க தரிசன வசனம் வருகைக்கு முன்பாக இந்த வார்த்தை நிறைவேறும். இன்னைக்கு எல்லாம் நம்ம எப்படி வந்தோம்? ஆடி அசைஞ்சு வந்தோம். ஆனா கடைசி கால எழுப்புதல் வரும்போது சர்ச்சுக்குள்ள எப்படி வருவாங்க ஜனங்கள்? போகும்போது தானே நம்ம ஓடி போறோம். ஆமென். கூப்பிட்டுற கூடாது, ஓடு. நம்ம சர்ச்சுக்குள்ள வரும்போது ஓடி வர போறோமா? அல்லேலூயா. எத்தனை பேர் ஓடி வர விரும்புறீங்க? வலி விழுந்துறாங்க, கவனமா வாங்க. ஆமென், ஸ்தோத்திரம். ஓடி வருவாங்கன்னா என்ன அர்த்தம்? அவ்வளவு உற்சாகம். ஆமென், உற்சாகத்தை குறிக்கிறது. ரொம்ப சந்தோஷமா இருந்தா நம்ம எப்படி இருப்போம்? என்ன செய்யறோம்? நமக்கு அது மாதிரி சர்ச் அப்படின்னா அவ்வளோ சந்தோஷமான இடம். இந்த உலகத்திலே சந்தோஷமான இடம் எதுதான்? சபை. ஆமென். நம்ம சர்ச்சுக்கு வரும்போது அப்படியே முகத்தை தொங்க போட்டு வருவோம். பார்க்குற ஆள்லாம் பார்க்கும், இந்த அம்மாவே போய் இவ்வளோ மோசமாக வந்துட்டு இந்த கோயிலுக்கு மட்டும் போயிடாதீங்க. ஏன் நல்லா தான் இருந்து, எவ்வளோ நல்லா பொட்டு வச்சு பூ வச்சு அழகாக இருந்து அங்கே போய் பொட்டையும் காணும் ஒன்னையும் காணும், ஆள் இப்படியே போயிட்டு. நீங்கள் எவ்வளவு மாறி இருக்கிறீங்களோ உங்கள் மாற்றம் வெளியிலையும் தெரியணும். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? வெளியிலையும் தெரியணும். வெளியிலையும் ஒரு மாற்றம். சோகமா உள்ள வரக்கூடாது, ஓடி வருவார்கள். 3ஆம் வசனம், திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்திற்கும் போவோம் வாருங்கள். எத்தனை பேர் சொல்லியிருக்கிறீங்க இன்னைக்கு சண்டே சர்ச்சுக்கு போவோம் வாங்க அப்படின்னு? யாரையாவது ஒரு ஆளை கூப்பிட்டீங்களா? நேற்றைய தினம் கூப்பிட்டீங்களா? ஸ்தோத்திரம். வீட்டில் உள்ள ஆளே கூப்பிட்றதுக்கு பெரிய பாடாக இருக்குது பாஸ்டர், எங்கே போய் வெளியில் கூப்பிட? சரி, வீட்டில் உள்ள ஆள் வரட்டாலும் வெளியிலையா கூட்டிகிட்டு வாங்க. அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார். ஏன் சபைக்கு வரணுமா? கர்த்தர் தம்முடைய வழிகளை நமக்கு போதிக்கிறார். நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். ஏனெனில்
சீயோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தரின் வசனமும் வெளிப்படும். ஆண்டவருடைய வார்த்தை சர்ச்சை மூலமா தான் வெளிப்படுமா. சபைக்கு வந்தாதான் உங்களுக்கு வார்த்தை கிடைக்கும். ஆகவே இந்த வெளிப்படுகிற வார்த்தையை நீங்க பெற்றுக்கொள்ளணும். இந்த ஸ்தானம் கர்த்தர் குறித்த ஒரு ஸ்தானம். இந்த ஸ்தானத்துல வந்து நீங்க கர்த்தரை ஆராதிக்கும் போது உங்க வாழ்க்கையை கர்த்தர் அதிகமாய் ஆசீர்வதிப்பார். ஆமென். கர்த்தர் சொன்னார் ஆபிரகாமுக்கு, நான் குறித்த மலைகளில் ஒன்றுல நீ போய் அவனை தகன பலியிடு. நீ ஒரு இடத்துல பலியிட்றாதப்பா, நான் சொல்ற இடம் நமக்கு விருப்பமான இடம் இல்லை. உங்களுக்கெல்லாம் நீங்க இந்த இடம், இந்த சர்ச் பிடிச்சனால வந்தீங்களோ இல்ல, கர்த்தர் உங்களை இங்க கொண்டு வந்திருக்கிறா. அதான் கர்த்தர் குறித்த இடம். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? ஆமென், ஸ்தோத்திரம். நான் இன்னைக்கு இங்க பிரசங்கம் பண்றேன்னா எனக்கு பிடிச்ச நாள் இங்க இருக்கல. கர்த்தர் என்ன வைத்த ஒரு ஸ்தானம், கர்த்தர் குறித்த இடம். ஆமென். கர்த்தர் குறித்த இடத்துல சில நேரம் பிரச்சனை இருக்கும், போராட்டம் இருக்கும், கஷ்டங்கள் இருக்கும், சவால்கள் இருக்கும். ஆனாலும் அங்கேதான் நாம் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? அங்கேதான் நாம் கர்த்தரை ஆராதிக்கணும். எந்த இடத்துல ஈசாக்க பலியாக ஒப்பு கொடுத்தானோ அதே இடத்துல பின் நாட்களில் யெகோவா ஈரே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான் ஆபிரகாம். பல ஆண்டுகள் கழித்து ஒரு சாலமோனை கர்த்தர் எழுப்பி இதே இடத்துல ஆலயத்தை கட்ட கர்த்தர் கிருபை செய்தார். எத்தனையோ வருஷத்துக்கு முன்னால சொல்லிட்டு போயிட்டான், யெகோவா ஈரே கர்த்தருடைய பருவத்தில் பார்த்து கொள்ளப்படும். பின் நாட்கள்ல தாவீது ஸ்டெப் எடுத்தான். கர்த்தர் ஸ்டாப் பண்ணிட்டு, எப்பா நீ செய்யாத, சாலமோனை கொண்டு நான் செய்ய போறேன். தாவீதுக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருந்திருக்கும். ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தை ஏற்றுக்கொண்டான். நான் செய்யல அப்படின்னு அவன் விடல. தன்னால் இயன்ற மட்டும் அதற்கு தன்னுடைய கான்ட்ரிபியூஷனை கொடுக்கிறான். ஆமென். என் கையில பாஸ்டர் பொறுப்பை தரலன்னா நான் இன்வால்மெண்ட்டே இருக்காது அப்படி சொல்லக்கூடாது. தாவீது கையில் அந்த பொறுப்பை கொடுக்கல, ஆலயத்தை கட்டுற பொறுப்பு. நான் இப்படி ஒரு நாள் யோசித்து பார்த்தேன். சின்ன வயசுல இருந்தே ஆலயத்தை பத்தி கனவு கண்டவன் தாவீது. 118ஆம் சங்கீதத்தெல்லாம் வீட்டில் போய் வாசிங்க. ஆலயத்துல போய் பலி செலுத்தணும், ஆலயத்துல போய் பலி செலுத்தணும் அப்படின்னு எழுதி வச்சிருக்கிறான். அவனை கட்ட விட்டா இன்னும் நல்லா கட்டியிருப்பானோ அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை, எனக்கு ஒரு எண்ணம் என்னுடைய கற்பனையில. ஆனா அவன்கிட்ட கொடுக்கல. ஏன்னா ஆசைப்பட்டது அவன், செய்ய வச்சது சாலமோனை கொண்டு. ஆமென். தேவனுடைய பிள்ளைகளே, நான் செய்யல, இன்னொருத்தன் செய்ய போறான் அப்படின்னு அவன் ஒதுங்கல, அவன் தடை பண்ணல. இந்த விஷனை சொல்லாமலும் இல்லை, தன்னுடைய குமாரனுக்கு இந்த தரிசனத்தை கடத்துகிறான். அவனை பார்த்து சொல்லுகிறான், நீ இந்த வேலையை செய்து முடிக்க வேண்டும். ஆமென். ஒருவேளை நம்ம விரும்பின பொறுப்பு சபையில நமக்கு கிடைக்காட்டாலும், அந்த பொறுப்புல இன்னொருவர் இருந்தாலும், தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய ராஜ்யம் கட்டப்படுவதற்கு என்னால் இயன்ற மட்டும் நான் உறுதுணையாக இருக்க வேண்டும். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? அதான் ஒரு நல்ல லீடர். ஆமென். என்கிட்ட தரல, நான் ஏன் செய்யணும் அப்படி இல்லை, என்னால் இயன்ற மட்டும். தாவீதோட ஹார்ட், என் இருதயத்துக்கு ஏற்ற தாசன்னு கர்த்தர் சும்மா சொல்லல. அவன் ஆசைப்பட்டதை அவன் செய்யக்கூடாது கர்த்தர் ஸ்டாப் பண்ண போதும், இன்னொருவர் தான் செய்வார்னு சொன்ன போதும், தன்னால் இயன்ற மட்டும் அதற்காக தாவீது உற்சாகமாய் கொடுத்தான். The Christian life is a privilege indeed, but on the other hand it comes with a lot of responsibilities. கிறிஸ்தவ வாழ்க்கை ஸ்லாக்கியம் நிறைந்தது, பாக்கியமான ஒரு வாழ்க்கை தான், ஆசீர்வாதம் நிறைந்த வாழ்க்கை தான். ஆனால் இன்னொரு பக்கத்துல நிறைய பொறுப்புகள் நிறைந்த ஒரு வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கை. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? இன்னைக்கு நிறைய நேரம் நினைக்கிறோம் சர்ச் என்பது நம்ம வந்து நம்மளை ஆறுதல் படுத்தி நம்மளுக்காக ஜெபம் பண்ணி அனுப்புற இடம்னு. அது மட்டும் இல்லை, இன்னொரு பக்கம் அதர் ஹேண்ட், இன்னொரு சைடை பார்த்தா இது தேவனுக்கு நாம் செய்ய வேண்டிய பொறுப்புகள் அடங்கிய நிறைய காரியங்கள் இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. நம்ம எல்லாம் பொறுப்போடு இருக்கணும். கர்த்தருக்கு நாம் நிறைய காரியங்களை செய்ய வேண்டிய கடமை இருக்கிறது. ஆண்டவர் எனக்கு என்ன செய்தார், இது ஒரு ஃபர்ஸ்ட் பிகினிங் ஸ்டேஜ். நல்ல கவனிங்க, ரெண்டு பார்ட்டா பிரித்து பைபிளை சொல்றேன். முதலாவது,
ஆண்டவர் எனக்காக என்ன செய்தார், என்ன செய்கிறார், என்ன செய்ய போகிறார். இது ஒரு அனுபவம், இது ஒரு ஸ்டேஜ். அடுத்த மறுபக்கம் அல்லது நெக்ஸ்ட் ஸ்டேஜ் என்னன்னா, நான் கர்த்தருக்காக என்ன செய்கிறேன், என்ன செய்தேன், என்ன செய்ய போகிறேன். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லாமா? ஒரு 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 நாணயத்தின் இரு பக்கம். ஒரு பக்கம் என் கர்த்தர் எனக்காக என்ன செஞ்சார், என்ன செய்கிறார், என்ன செய்ய போகிறார். இது ஒன்று. இன்னொரு பக்கம், மறுபக்கம், நான் கர்த்தருக்காக என்ன செய்தேன், என்ன செய்கிறேன், என்ன செய்ய போகிறேன். இன்னைக்கு எல்லாமே ஆண்டவர்கிட்ட வாங்குறதுல தான் இருக்கும். ஆண்டவருக்காக என்ன சாதிக்க போறோம், இன்னைக்கு ஆண்டவர் அதைத்தான் பார்க்கிறார். நம்முடைய ஸ்தானத்திலே கர்த்தர் நம்மை கொண்டு வந்து நிலைநிறுத்த அவர் போதுமான வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 25வது வசனம். ஆதியாகமம் 30:25. எல்லாரும் வாசிங்க. ராகேல் யோசேப்பை பெற்ற பின் யாக்கோபு லாபானை நோக்கி, நான் என் ஸ்தானத்திற்கும் என் தேசத்திற்கும் போக என்னை அனுப்பிவிடும். இவன் மனைவி இவன் பிள்ளைகளை கூட்டு வர்றதுக்கு லாபான்ட்ட பெர்மிஷன் கேட்க வேண்டிய நிலை இருக்கிறது. இந்த யாக்கோபு கர்த்தர் வைத்த ஸ்தானத்திற்கு வருவதற்கு முன்பாக என்ன செய்கிறான் என்றால், அவன் அங்கே இருந்து புறப்படுவதற்கு தீர்மானம் செய்கிறான். கொஞ்சம் மூவ் ஆகிறான். ஒரு டிசிஷன் எடுங்க. ஆண்டவரே, நீங்க வைத்த ஸ்தானத்திற்கு நேராய் வருவதற்கு இன்றைக்கு நான் தீர்மானம் எடுக்கிறேன். ஹல்லேலூயா. அப்படி ஒரு தீர்மானம் எடுங்க, கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். உங்கள் தீர்மானங்கள் நீங்கள் கர்த்தருக்காக வாழ்வதற்கு உதவி செய்கிறது. லாபான், அந்த பெயரின் அர்த்தம் எபிரேய மொழியில ஒயிட், பியூர் ஆர் பிரில்லியன்ட் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வெண்மையான, தூய்மையான அல்லது புத்திசாலித்தனமான. இந்த பெயர்ல நேர்மையான அர்த்தங்கள் இருக்கிறது. ஆனால் அவன் வாழ்க்கை தந்திரம் நிறைந்த வாழ்க்கையார். பேருக்கும் ஆளுக்கும் சம்பந்தமே இல்லை. தூய்மையான அப்படின்னு அர்த்தம் இருக்கு, ஆனா அவன் தூய்மையே இல்லை. பிரில்லியன்ட், புத்திசாலின்னு ஒரு ஏமாத்துக்காரனா இருக்கிறான். எவ்வளவு ஏமாத்திட்டான் யாக்கோபே பெரிய ஆளு. யாக்கோபிலும் பெரிய ஆள்கிட்ட கொண்டுதான் விடுறாரு ஆண்டவர். சில நேரம் அப்படிதான் நடக்கும். சிலர் வாழ்க்கையில வில்லனுக்கு வில்லன், ரவுடிக்கு ரவுடி. இவன் இவ்வளவுனா அதுக்கு மேல ஒருத்தன் இருப்பான், அவனுக்கு கீழே கொண்டு போட்டுருவாரு, லாக் ஆயிடுவான். ஆண்டவர் அப்படிதான் ஆட்களை சந்திப்பார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லாமா? நீ எத்தனை பேர் என்னெல்லாம் பண்ண பாரு, போ இனி பாரு உன் லைஃப்ல என்ன நடக்குன்னு. சிலர் நினைப்பாங்க நம்ம தான் பெரிய சாமர்த்தியசாலி, நம்மள அசைக்க யார் முடியும். அங்க கொண்டு போட்டு லாபான் உலுப்பி எடுத்துட்டான். 20 வருஷம் திணறி திக்குமுக்கு ஆடி விட்டா போதும், வெளியே ஓடிடுவோம் கதையில எப்பா அப்படின்னு ஓடி வர்ற நிலைமைக்கு கர்த்தர் மாற்றினா. எதற்காக சொல்றேன்னா, 3 பாயிண்ட சொல்லி முடிக்கிறேன், ஜெபம் பண்ண போறோம். 1, கர்த்தர் குறித்த ஸ்தானத்திற்கு வருவதற்கு முன்னால இந்த பொசிஷனுக்கு வரணும்னா ப்ராசஸ் நடக்கணும். எல்லாரும் சொல்லுங்க, பொசிஷனுக்கு வரணும்னா ப்ராசஸ்க்குள்ள போகணும். உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய பொசிஷன் உங்களுக்காக காத்திருக்கு. ஆமென். என்ன பொசிஷன் யாருக்கு கிடைக்கும் தெரியாது, கர்த்தருக்கு தான் தெரியும். அதுக்கு முன்னால ப்ராசஸ்க்குள்ள வரணும். இன்னைக்கு எல்லாருக்கும் ஆசை, ஆட்டு மந்தையிலிருந்து தாவீது அரசனாக்கிட்டார், என்னையும் கர்த்தர் உயர்த்திடும். யாரா 4 பேர் திட்டினா போதும், உடனே நம்ம என்ன போறோம், தாவீதை யாசனை எல்லாரும் அவங்க வெக்கப்பட்டு போயத்தக்க சத்துருக்களுக்கு முன்னால பந்தி ஆயத்தப்படுத்தி தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி உயர்த்திட்டார். உண்மைதான். ஆனால் அதுக்கு நடுவில், அதுக்கு முன்னால ஒரு பெரிய ப்ராசஸ் இருக்கு. அரசனா சும்மா போய் உட்கார்ந்தா எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு நஷ்டம், அவன் வாழ்க்கையில சகித்த பாடு எவ்வளவு. இந்த ப்ராசஸ்ல போனாதான் பொசிஷனை அடைய முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உட்கார்ந்த இடத்துல உட்காந்து தூங்கிட்டு கொட்டாய் விட்டுட்டு ஆமென் ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும், யெகோவா ஈரே, ஞாயிற்றுக்கிழமை தோறும் வந்து அல்லேலூயா போட்டு போனா ஒன்றும் நடக்காது. ஆண்டவர் அந்த ப்ராசஸ்க்குள்ள அனுப்பும்போது ஆண்டவர் நடத்துகிற பாதையில சந்தோஷமா ஓடணும். மூவாக தீர்மானிச்சுட்டான். முதலாவது காரியம், இந்த ப்ராசஸ்க்குள்ள போகும்போது, ப்ராசஸ் அப்படின்னா புடமிடப்படுகிற அனுபவம்.
தானியேல் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். தானியேல் 12:10. தானியேல் 12:10. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அநேகர் சுத்தமும் வெண்மையும் ஆக்கப்பட்டு புடமிடப்பட்டவர்களாய் விளங்குவார்கள். இந்த வேர்டை குறித்து கொள்ளுங்கள், இந்த வேர்ஸ் ரொம்ப முக்கியமானது. அநேகர் சுத்தமும் வெண்மையும் ஆக்கப்பட்டு புடமிடப்பட்டவர்களாய் விளங்குவாங்க. இந்த ப்ராசஸ்க்குள்ள போகும்போது ஆண்டவர் நம்மை புடமிடுகிறார். புடமிடப்படுகிறது என்றால் சுத்திகரிக்கப்படுகிற அனுபவம். முதலாவது குறிப்பு ஆதியாகமம் 30:26. புடமிடுவதற்காக அந்த வார்த்தைக்கு ஒரு விளக்கத்துக்காக தானியேல் 12:10 சொன்னேன். முதலாவது குறிப்பு ஆதியாகமம் 30:26. நான் உமக்கு ஊழியம் செய்து சம்பாதித்த, நல்ல கவனிங்க, இந்த வார்த்தை திரும்ப வாசிங்க, கொஞ்சம் விளங்கும். நான் உமக்கு ஊழியம் செய்து சம்பாதித்த என் மனைவிகளையும் என் பிள்ளைகளையும் எனக்கு நான் போவேன். நான் உம்மிடத்தில் சேவித்த சேவகத்தை நீர் அறிந்திருக்கிறீர் என்றான். தன்னுடையதை கூட இன்னொருவரிடத்துல கேட்டு பெற வேண்டிய ஒரு நிலை. இதான் முதலாவது ப்ராசஸ். ஒரு பொசிஷனை அடையன்னா ஆண்டவர் எப்படி கொண்டு வச்சுட்டாரு, இவனுக்குரியதை கூட இன்னொரு ஆள்கிட்ட தான் போய் கேட்கணும். எப்படி இருக்கு பாருங்க. இன்னைக்கு அப்படிப்பட்ட நிலையில உங்க வாழ்க்கை இருக்கா? பிறரால் கட்டுப்படுத்தப்படுகிற ஒரு வாழ்க்கை. யாரோ உங்களை கண்ட்ரோல் பண்ணிட்டே இருக்கிறாங்க. ஆண்டவருடைய சபை உங்களை கண்ட்ரோல் பண்ணும். தேவ ஊழியர்கள் கண்ட்ரோல்ல இருக்கணும். பரிசுத்த ஆவியாண்டிய கண்ட்ரோல்ல இருக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் அப்படின்னு போய் உலகத்தின் கட்டுப்பாட்டுக்குள்ள போயிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கை யாக்கோபு மாதிரி சிரமப்படும். தேவன் ஏற்படுத்தாத நபர்கள் கண்ட்ரோல்ல போயிடக்கூடாது. தேவனுடைய பிள்ளைகளே, இந்த லாபான் இந்த யாக்கோபை கண்ட்ரோலுக்குள்ள வச்சிருக்கிறான். இவ்வளவு உழைச்சும் இவனுக்குரியதை இன்னொரு ஆள்கிட்ட தான் கேட்டு பெற வேண்டியிருக்கு. யாரையோ சார்ந்திருக்கிற அனுபவம். இப்படிப்பட்ட அனுபவத்துக்குள்ள இருந்தா சோர்ந்து போகாதிருங்கள். ஒரு பொசிஷன் உங்களுக்காய் காத்திருக்கிறது. அந்த ஸ்தானத்தை அடைவதற்கு முன்பாக இந்த நிலையில கர்த்தர் உங்களை நடத்துகிறார். ஒவ்வொரு நாளும் சிலரை பிடிக்காட்டாலும், சிலருடைய ஆக்டிவிட்டிஸ், அவர்களுடைய காரியங்கள் நமக்கு பிடிக்காவிட்டாலும் வேற வழியே இல்லாம நிற்கிறோம் பாஸ்டர். வேற வழியே இல்லாம இந்த ஜனங்கள் முன்னால கைகட்டி நிற்க வேண்டிய நிலை. ஏனென்றால் எங்களுக்கு உதவி செய்யறாங்க, எங்களுக்கு ஏதோ ஒரு வருமானம் வருது, இல்லைன்னா வேற வழியே இல்லைன்னு சொல்லலாம். ஆண்டவர் சொல்றாரு, இந்த ப்ராசஸுக்குள்ள ஏன் நடத்துறேன்னா ஒரு பொசிஷன் காத்திருக்கிறது, ஒரு உயர்வு காத்திருக்கிறது. விசுவாசித்தா நம்புனா கைதட்டி ஆவியில நிரம்பி இந்த காலை நேரத்தில் எனக்காக கர்த்தர் ஒரு உயர்வை வைத்திருக்கிறார். நான் அதை அடைவதற்கு முன்பாக இந்த நிலையில கர்த்தர் என்னை நடத்தியே ஆக வேண்டும். இந்த நிலையில கர்த்தர் என்னை நடத்தியே ஆக வேண்டும். இரண்டாவதாக ஆதியாகமம் 30:26. எனக்கு விளக்கம் கொடுக்க டைம் இல்லை, வேகமா போறேன், நீங்களும் ஃபாலோ பண்ணி வாங்க. 30:26 திரும்ப அதே வசனம். கர்த்தரிடத்திலிருந்து ஈவாக பெற வேண்டியதை கூட தன்னுடைய கடின உழைப்பினால் பெற வேண்டிய நிலை. ரெண்டாவது ஒரு ப்ராசஸ் என்ன தெரியுமா? மனைவிகள் பிள்ளைகள் எல்லாம் அவன் சொல்றான், நான் உமக்கு ஊழியம் செய்து சம்பாதித்தேன்கிறான். நீதிமொழிகள் 19:14. புத்தியுள்ள மனைவியோ கர்த்தர் அருளும் ஈவு. ஈவுன்னா கிஃப்ட். ஆண்டவர்கிட்ட இருந்து கிஃப்டா பெற வேண்டியதை ராப்பகலா உழைச்சி 14 வருஷம் கஷ்டப்பட்டு என்ன செய்யறான்? லாபானுக்கு ஊழியம் செஞ்சு அவன் கல்யாணம் கட்டுறான். அப்போ ஒரே ஒரு காரியத்தை உங்க மனதில் வைக்க விரும்புகிறேன். சில ஆசீர்வாதங்கள் ஆண்டவரிடத்திலிருந்து நமக்கு கிஃப்டா தான் வரணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அங்கிருந்து கிஃப்டா வர வேண்டியதை நான் கஷ்டப்பட்டு உழைச்சி பெறக்கூடாது. ஆமென். புரியுதா? புரியலையா? புரியலையா? புரிய வைக்க டைம் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் எனக்குன்னு வச்சிருக்கிறத அவர் தரணும். இவன் கஷ்டப்படுறான். அதுல சில ஆசீர்வாதங்கள் உங்க வாழ்க்கையில ஆண்டவர் ஸ்தோத்திரம், வீடு கட்டுறதுக்கு நிலங்களை கூட சில நேரம் கிஃப்டா தருவார். ஆமென். இதெல்லாம் ஆண்டவர்கிட்ட இருந்து வர வேண்டிய கிஃப்ட். பெற வேண்டியதை அவன் கஷ்டப்பட வேண்டிய நிலைக்குள்ள போனான். இது வேற ஒன்றும் இல்லை, இவனை புடமிடுகிற ஒரு அனுபவம். ஆமென். ஆண்டவர் கையில வாங்க வேண்டியதை கூட மனுஷங்க முன்னால போய் நின்று வாங்கிட்டு இருக்கலாம்.
நீங்கள் கஷ்டப்பட்டு வேதனையோட தான் தலை குனிஞ்சு சில நேரம் வேற வழியே இல்லாமல் அந்த வருமானத்துக்காக போய் சிலர் முன்னால் நிற்கிறீங்க. ஆண்டவர் சொல்றாரு, எப்பொழுதும் உன்னை நான் அப்படி வைக்க போவது இல்லை. ஒரு காலம் வரும், அந்த பொசிஷன்ல உங்களை கொண்டு வந்து நிறுத்தும் போது எந்த சூழ்நிலையும் உங்களை மேற்கொள்ள முடியாதபடி, அசைக்க முடியாத நிலையில கர்த்தர் உங்களை கொண்டு போய் வைப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. இதுக்கு முன்னால வெடி மாதிரி வெடிச்சிருக்க வேண்டாமா? அல்லேலூயா. நாளை காலுக்கு தான் விடிய காலம் சர்ச்சிலேருந்து வீட்டுக்கு போனேன். ஏன்னா 3 நாள் தொடர்ந்து நான் ஊரில் இல்லை. மதுரைக்கு போகும்போது ஆண்டவர் இந்த செய்தியின் தலைப்பை கொடுத்தார். நான் டிரைவ் பண்ணிகிட்டே போகும்போது ஆண்டவர் சொல்லார், ஸ்தானம் ஸ்தானம் ஸ்தானம்னு 4 நேரம் என் இருதயத்தில் ஆண்டவர் வச்சுட்டார். உடனே வாய்ஸ் ரெக்கார்டு எடுத்தேன், டாப்பிக்கை போட்டேன். இதான் சண்டே மெசேஜ். ஸ்தோத்திரம். ஆண்டவர் செய்தி எப்பெல்லாம் கொடுப்பாருன்னு சொல்ல முடியாது. சிலர் தூங்கிட்டு இருப்போம், ஆண்டவர் வேர்டு கிடைக்கும், டக்குன்னு எடுத்து எழுதுவேன், வாய்ஸ் ரெக்கார்டு போடுவேன், அடுத்து உட்காந்து ஆயத்தம் பண்ணுவேன். நாளை காலுக்கு போனேன், 6:30 திரும்ப உள்ளே வந்தாச்சு. எதுக்கு சொல்கிறேன்னா, என்னை பார்த்தா அப்படி தெரியுதா? தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருக்காக ஏதாவது ஒன்று சாதிக்கணுங்கிற வெறியும் துடிப்பும் இருந்தால் உங்களால் எதனாலும் செய்ய முடியும். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? நான் ஒன்றும் பெருசாக செய்கிறேன் அப்படின்னு சொல்ல வரல. என்னை விட உழைக்கிற ஆயிரக்கணக்கான பரிசுத்தவான்கள் இருக்கிறக்காய் ஸ்தோத்திரம். ஆனால் இதில் நானும் ஒரு பங்காக இருந்து கர்த்தருக்காக நிற்கிறோங்கிற ஒரு சின்ன மன திருப்தி இருக்குது. இதில் திருப்தி அடையலை, இன்னும் செய்ய கர்த்தர் கிருபை தருவாராக. நீங்கள்லாம் நல்ல ஓய்வு எடுத்துட்டு வந்திருப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா சத்தமாக சொல்லலாமே? அல்லேலூயா. 20 வருஷ உழைப்பு, ஆண்டவர்கிட்ட ஈஸியா பெற வேண்டியதை கஷ்டப்பட்டு பெற வேண்டிய ஒரு நிலை, போராடி பெற வேண்டிய நிலை. ஏன் ஆண்டவர் ஒரு பொசிஷனுக்கு கொண்டு வரம்னால இப்படிப்பட்ட காரியங்களை நம்ம வாழ்க்கையில் அனுமதிப்பார். சோர்ந்து போகாதிருங்கள். யாக்கோபு வந்தனால லாபானுக்கு ஆசீர்வாதம். ஆதியாகமம் 30:27. நீங்க வேலை செய்யற இடத்துல உங்கள் மூலமா உங்க கம்பெனி, உங்க ஆபீஸ் ஆசீர்வாதம் பெறும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? யாக்கோபின் நிமித்தம் கர்த்தர் லாபானை ஆசீர்வதித்தார். ஏன் யாக்கோபை புடமிடுறார்? ஆதியாகமம் 31:13. ஆதியாகமம் 31:13 கடைசி பகுதி. இந்த தேசத்தை விட்டு புறப்பட்டு உன் இனத்தார் இருக்கிற தேசத்திற்கு திரும்பி போய் என்று சொன்னார் என்றார். ஏன் புடமிட்டார்? அவனை கொண்டு போய் அந்த ஸ்தானத்தில் நிலை நிறுத்துவதற்காகவே புடமிட்டார். யாக்கோபே, உன் இடம் இது கிடையாது, உனக்கான ஒரு இடம் காத்திருக்கிறது. கர்த்தர் பேசுகிற இடம், கர்த்தர் முன்குறித்த இடம், கர்த்தருக்காக பலி செலுத்த வேண்டிய இடம் அங்கே இருக்கிறது. அந்த ஸ்தானத்திற்கு உன்னை கொண்டு போவதற்காக இந்த இடத்துல கர்த்தர் புடமிட்டார். யாக்கோபுக்கு மட்டும் அந்த இடத்துல எல்லாம் சுலபமா இருந்தா திரும்பி வந்திருப்பானாங்கிற கொஸ்டின் தான். அவனுக்கு எல்லா வசதியும் இருந்தா கண்டிப்பா திரும்பி வர கஷ்டம். சில நேரங்கள்ல சில இடங்கள்ல ஆண்டவர் அப்படி எல்லாம் வைக்கிறார்னா நம்மை ஒரு ஸ்தானத்திற்கு கொண்டு வர விரும்புகிறார். ஒரு பொசிஷனுக்கு வரணும்னா சும்மா வர முடியாது, அடிச்சு உடைச்சு நொறுக்கி தான் கொண்டு வந்து வைப்பாரு. ஏனென்றால் நாம் சுத்த பொன்னாய் நிற்பதற்காக. மூன்றாவது சொல்லி முடிக்கிறேன். 105ஆம் சங்கீதம் 16 முதல் 18 வசனங்களை குறித்துக் கொள்ளுங்கள். சங்கீதம் 105 16 முதல் 18 வசனங்கள். மூன்றாவதாக அந்த பொசிஷனுக்கு வரணும்னா என்ன ப்ராசஸ்? ஸ்திரத்தன்மை இல்லாமை, ஒரு ஸ்டெபிலிட்டியே இருக்காது, இருக்கிற மாதிரியே ஃபீல் இருக்காது. ஸ்தோத்திரம். இதை செஞ்சு முடிப்போங்கிற நம்பிக்கையே இருக்காது. கொஞ்சம் நாணல் மாதிரி தான் நம்ம வாழ்க்கை இருக்கும். இதெல்லாம் நம்ம செய்வோமா, சாதிப்போமா? ஆமென். 18ஆம் வசனம், அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள். யார் கால்? யோசேப்பின் கால்கள் விலங்கு போட்டு ஒடுக்கப்பட்டதாம். அவன் பிராணன் இரும்பில் அடைபட்டிருந்தது. They bruised his feet with fetters and placed his neck in an iron collar என்று ஆங்கில வேதாம் NLT ஸ்டடி பைபிள் நான் யூஸ் பண்ற பைபிள் அப்படி போட்டிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் கால்களை விலங்கு போட்டு நசுக்குனாங்களாம். யோசேப்பு சிறைச்சாலையில் ஒன்றும் அங்கே உட்காந்து KFC சிக்கன் சாப்பிட்டுட்டு இருக்கல,
இன்னைக்கு சிலர் உள்ளே போனால் எல்லா வசதியும் கிடைக்கும், ஏர் கண்டிஷனே கிடைக்கும். ஆனால் யோசேப்பு காலை நசுக்குனாங்க. என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு டீப் சஃபரிங், ஆழ்ந்த துயரம், ஆழ்ந்த ஒரு மனக்கவலை அவனை நசுக்குறாங்க. நடக்க முடியாதபடி, தரிசனத்துக்காக முன்னேறக்கூடாதபடி அவன் கால்கள் நசுக்கப்பட்டது. அவனுடைய கழுத்தை இரும்பு பட்டையில வச்சாங்களாம். சும்மா 13 வருஷம் யோசேப்பு கஷ்டப்பட்டான்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறோம். அவன் கழுத்துல இரும்பு பட்டை. இந்த அயன் காலர் அப்படின்னு சொல்றதுனால கொஞ்சம் உட்காந்து நான் நைட்ல ரிசர்ச் பண்ணி பார்த்தேன். என்ன அது அயன் காலர் அப்படின்னா எனக்கு விளங்கலை. அப்போதான் வரலாற்றை பார்க்கும்போது ஹிஸ்டரி என்ன சொல்லுது என்றால், அந்த கழுத்துல அணியும் இரும்புனால ஆனா ஒரு தடிமனான வளையம் அல்லது ஒரு பட்டை அப்படி இருக்குமா, அதை கொண்டு போடுறாங்க. வரலாற்று ரீதியா பார்க்கும்போது இந்த இரும்பு பட்டைகளை அடிமைகளுக்கு போடுவாங்களாம், கைதிகளுக்கு போடுவாங்களாம், அவங்கள கட்டுப்படுத்துறதுக்கு அல்லது அவர்களை அடையாளப்படுத்துறதுக்கு. 2 காரியத்துக்காக இந்த இரும்பு பட்டை, அந்த இரும்பு வளையம் கழுத்துல போட. ஒன்று கட்டுப்படுத்துறதுக்கு, ஸ்தோத்திரம், அவனை கண்ட்ரோல்ல வைக்கிறதுக்கு, ஓடிடக்கூடாது, அவனை கட்டுப்படுத்திட்டே இருக்கு. ரெண்டாவதாக அடையாளப்படுத்த, இவன் ஒரு அடிமை. தரிசனம் பெற்ற யோசேப்பு 13 வருஷம் இரும்பு பட்டைய கழுத்துல போட்டு அடிமையாகத்தான் அவன் எல்லாருக்கும் காட்சி அளித்தான். 13 years அடிமைக்குரிய அந்த இரும்பு பட்டை அவன் கழுத்துல இருந்தது. கால்கள் விலங்குகளால் நசுக்கப்பட்டது. அவனுடைய ஆடை பலவர்ண அங்கெல்லாம் கிழிச்சு தூர எறிஞ்சாங்களே சகோதரர்கள். இப்போ கைதி உடையில இருக்கிறான். இப்படிப்பட்ட பாதையில தான் இந்த ப்ராசஸ்க்குள்ள கர்த்தர் நடத்தி ஒரு பொசிஷனுக்கு கர்த்தர் யோசேப்பை கொண்டு வந்தா. இப்போ ஒரு அல்லேலியா சொல்லலாமா? சும்மா இல்ல, சும்மா இல்ல. ஆண்டவுடைய ராஜ்யம், ஆண்டவுடைய ஊழியங்கிறது, ஒரு ஊழியக்காரனா ஒரு ஸ்தானத்துக்கு ஒருவரை கொண்டு வர்றாருன்னா ஆண்டவர் பிழிந்து எடுத்து தான் கொண்டு வருவார். நாங்கள் மதுரையில் இருக்கும்போது நிறைய ஊழியக்காரங்களோடு பழகிற வாய்ப்பு இருந்து அவங்களோட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணப்போ என்னுடைய அனுபவங்கள் எல்லாம் சொன்னேன். நிறைய பேர் சொன்னாங்க ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கு. சொன்னாங்க நாங்கள் திருநெல்வேலி வந்தால் இனி வருவோன்னு சொன்னாங்க. சரி வாங்கன்னு. நேற்றே ஒருத்தர் ஃபோன் பண்ணி உங்களை பார்க்கணும் போல இருக்கு, என்ன ஒரு வேலையாக போகிறோம், நாகர்கோவில் போகிறவில்ல திருநெல்வேலியில் பார்த்துட்டு தான் போவேன்னு இருக்கார். சரி வாங்கன்னு இருக்கேன். ஏன் சொல்கிறேன்னா, இந்த பாதையில் கர்த்தர் நம்மளை நடத்துகிறாருன்னா நமக்கு மாத்திரமல்ல அநேகருக்கு ஆசீர்வாதமாய் கர்த்தர் நம்மை உபயோகப்படுத்த முடியும். கைகளை உயர்த்தி அல்லேலியா சொல்லலாமா? கைதிகள் மூஞ்சே பார்த்துட்டு இருந்த யோசேப்புக்கு பெரிய பெரிய கான்டாக்ட்ஸ்லாம் கிடைக்குது. இப்போ பிரைம் மினிஸ்டர் ஆயிட்டாரு. இப்போ தேசங்களுக்குரிய அந்த மாதிரி தொடர்புகளை கர்த்தர் கொடுக்கிறார். இதெல்லாம் இப்போ நடக்கும்னா இந்த ப்ராசஸ்க்குள்ள வரணும். ஒரே காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். இந்த நிலையில ஆண்டவர் உங்களை நடத்தும் போது நீங்க எப்படி இருக்கணும்? நிறைய இருக்கு. ஒன்ன சொல்றேன், பொறுமையா இருக்க கர்த்தர் கிருபை தருவாராக. தேவன் 4 விதங்கள்ல நமக்கு பொறுமையை தர்றார். வேகமா சொல்றேன், எழுதிக்கிடுங்க. 1, வேத வசனத்தின் மூலமாக பொறுமையை தர்றார். ரோமர் 15:4. இந்த பிரசங்கத்தை கேட்க கேட்க பொறுமை. பாஸ்டர் பொறுமையா தான் கேட்டுட்டு இருக்கோம், டைம் தாண்டி போகுது, பொறுமை இன்னும் வரும். பிரசங்கத்தை கேட்க கேட்க இன்னும் பொறுமை வரும். அல்லேலூயா. வாரத்துல ஒரு நாள் வரும், தேவ சமூகத்துல கொஞ்சம் செல்லார கூடுனா கேட்க கிருபை தருவாராக. ஆமென். உங்களுக்காக ராத்திரி போல உட்காந்து ஜெபம் பண்ணி செய்தி ஆயத்தம் பண்ணி வரும்போது நீங்க பாதியிலே போனால் நல்லா இருக்காது. ஆமென். அதாவது பாதியிலே நான் பிரசங்கத்தை முடிச்சா நல்லா இருக்காது. முழுசா முடிச்சிடுறேன், இன்னொரு 5 நிமிஷம். வேத வசனம் பொறுமையை தருகிறது. 2வது உபத்திரவம் பொறுமையை தருகிறது. ரோமர் 5:3 உபத்திரவம் பொறுமையை தருது. எனக்கு உபத்திரவமா இருக்கு, கஷ்டமா இருக்கு, அப்பந்தான் பொறுமை வரும். ஜெபம் பண்றதுனால பொறுமை வராது. ஆண்டவரே பொறுமையை தாரும், பொறுமையை தாரும். அப்போ என்ன செய்வார்னா உபத்திரவத்தை அனுப்பிடுவார். ஆண்டவர் 4 பேர் உங்களை திட்டுவாங்க. ஏன் ஆண்டவரே திட்டுறாங்க? பொறுமை வேணும்னா இந்த திட்டெல்லாம் வாங்கணும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அப்போ உபத்திரம் வந்தா தான் என்ன வரும்? சத்தமா சொல்லுங்க, பொறுமை வரும். வேத வசனத்தை வாசிக்க தான் என்ன வரும்? கேலண்டர்ல போய் ஒரு வசனத்தை பார்த்துட்டு ஓடனா இருக்க பொறுமையும்
போயிடும். பைபிள் எடுத்து வாசிங்க. மூன்றாவது, விசுவாசத்திற்கு வரும் பரீட்சையினால் நமக்கு பொறுமை வரும். டெஸ்ட் வைப்பார் அப்பப்போ. ஆமென். ஞாயிற்றுக்கிழமை பார்த்து தான் சர்ச் நேரத்தில் வேற ப்ரோக்ராம் வரும், ஃபாஸ்டிங் ப்ரேயர் டைமில் தான் வேற ப்ரோக்ராம் வரும். ஒரு டெஸ்ட் வருது, எங்கே போவோம் அந்த பரீட்சைக்கு? ஆமென். அந்த வசனத்தை போடுங்க, யாக்கோபு 1:3. உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து. இந்த டெஸ்ட்ல எல்லாம் பாஸ் பண்ணணும், பொறுமை ஆண்டவர் தருவா. நாலாவது ஒன்றை சொல்லி முடிக்கிற எபிரேயர் 12:1. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை தரலான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தை தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோட ஓட கடவோம். எப்படி ஓடணுமா? பொறுமையோட. விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி பார்த்து. நாலாவது, இயேசுவை எப்பொழுதுமே நோக்கி பார்த்தா பொறுமை வந்துட்டே இருக்கும். சிலுவையில் அடிக்கப்பட்ட இயேசுவை நீங்கள் நோக்கி பார்க்கும்போது, சிலுவை சுமந்த இயேசுவை நோக்கி பார்க்கும்போது உங்கள் வாழ்க்கையில பொறுமை வருகிறது. இந்த ப்ராசஸ்ல ஆண்டவர் யோசேப்பு நடத்தினார். ஒரு வசனத்தை வாசித்து முடிப்போம். 105 சங்கீதம் 19 வசனம். கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. ஆங்கிலத்தில் until the time that his word came to pass, the word of the Lord refined him என்று சொல்லப்படுறது. refined என்றால் சுத்திகரிக்கப்பட்டது, புடமிடப்பட்டது. இன்னொரு டிரான்ஸ்லேஷன்ல அப்படி இருக்கு, refined him. அப்போ ஆண்டவர் அவனை சுத்திகரிக்கிறார். இந்த ப்ராசஸ் அப்படின்னா என்ன? வேற ஒன்றும் இல்லை, ஆண்டவர் அந்த பொசிஷனுக்கு கொண்டு வர்றதுக்கு முன்னால நம்மை சுத்திகரிக்க விரும்புகிறார். ஆமென். ப்ராசஸ்குள்ளே போகாம ஆசீர்வாதத்தை வாங்கினா இளைய குமாரன் மாதிரி எல்லாத்தையும் இழந்து போயிடுவோம். ஆண்டவர் நம்மளை ஒரு ஸ்தானத்துக்கு கொண்டு வர்றதுக்கு முன்னால நம்மை இப்படிப்பட்ட 3 அனுபவம் தான் சொல்லியிருக்கேன், நிறைய எடுக்கலாம். அந்த அனுபவங்களில் கர்த்தர் நம்மளை நடத்தி தான் அந்த உயர்ந்த ஸ்தானத்திற்கு நம்மளை கொண்டு வர விரும்புகிறார். இந்த பகல் காலத்தில் ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரை இந்த பொசிஷன் அடையிறதுக்கு ப்ராசஸ்க்குள்ளே வர எங்களை ஒப்பு கொடுக்குறோம். சொல்கிறவங்க மட்டும் எழுப்பி நிற்போமா?